ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜபாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து டே 2 ஓடைய எக் டயட் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க. அதே தான் சேமு. மார்னிங் 3 எக்கு, ஒரு ஆப்பிள், க்ரீன் டீ. மதியம் அதே தான் 2 எக்கு, 3 எக்கு, ஒரு ஆப்பிள், க்ரீன் டீ தான் மதியத்துக்கும். ஒரு கிளாஸ் ஓட்ஸு அதான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா ஃபஸ்ட்டு டே 1ல் வந்து எனக்கு ஒன் கேஜி லாஸ் ஆகிடுச்சு. டே 2லேயும் எனக்கு வந்து 1 கேஜி லாஸ் ஆகிருக்கு. டோட்டலாக 2 கேஜி வந்து கம்மியாயிருக்கேன். 73 தான் இது. இப்போ வந்து 70 வந்திருக்கேன் 2 டேஸில். பரவாயில்ல, ரிசல்ட் கிடைக்கிது. இதை வந்து நம்ம விட்டுட்ட மேலே மெயின்டைன் பண்ணணும். இல்லை, எந்த டயட் நம்ம பண்ணாலுமே விட்டுட்ட மேலே அதை மெயின்டைன் பண்ணுறதுல தான் வந்து நம்ம இது கஷ்டப்பட்டதுக்கான ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 கேஜி நான் லாஸ் பண்ணிட்டேன்ட்டு மறுநாள் வந்து நான் நல்லா சாப்பிட்டேன்னா அது என்ன ஆகும்னா ஜாஸ்தி தான் ஏறும். அதுவே நம்ம வந்து கலோரிஸை வந்து கவுண்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா மெயின்டைன் ஆகும். அட்லீஸ்ட்டு குறையிலனாலும் ஏறாமல் அட்லீஸ்ட்டு மெயின்டைன் ஆகும். கலோரிஸை நம்ம மெயின்டைன் பண்ணி சாப்பிட்ணும், அவ்வளோதான். இதுக்கு வந்து இப்போ நான் மார்னிங் வந்து 3 எக்கு ப்ளஸ் ஒரு ஆப்பிள், ஒரு க்ரீன் டீ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நடுவில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி வந்து நம்ம எடுக்கணும். நடுவில் அப்படி 11 மணி அப்படி பசிச்சிச்சின்னா ஒரு கேரட் பீஸோ இல்லை குக்கும்பரோ எடுத்துக்கிட்டால் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மதிய லஞ்சுக்கு அதே 3 எக்கு, ஆப்பிள், ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 4 மணிக்கு வந்து பசி எடுக்கும். அந்த டைமில் நம்ம வந்து சின்னதாக ஒரு கேரட் பீஸு, அப்புறம் அப்படி இல்லைன்னா குக்கும்பர், அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 பாதாம் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போது ஒரு க்ரீன் டீ எடுத்துக்கலாம். பாதாம் வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லது தான், அதனால தான் பாதாம் எடுக்கலான்னு நான் சொல்லியிருக்கேன். எக் டயட் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 டேஸ்க்குள்ளே தான் எடுக்கணும். அதை தாண்டி எடுத்தோம்னா பயங்கரமான ஹெல்த் இஷ்யூஸ் வர சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம நார்மலி ஃபுட்டுலேயே கூட பண்ண முடியும். இது திடீர்னு ஒரு டக்குன்னு நம்ம ஒரு 2 கேஜி 3 கேஜி குறைச்சிட்டு நெக்ஸ்ட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றவங்க இதை தாராளமாக பண்ணலாம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஒரு 7 டேஸ் பண்ணிட்ட மேலே நம்ம நார்மல் ஃபுட்டுக்கு வந்தோம்னா கேரண்டி ஒரு நாளைக்கு 2 கேஜி கூட ஏற சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அதனால் ஆல்ரெடி டயட் பண்ணி கொஞ்சம் விட்டுட்டு சென்டரில் திருப்பின டயட் பண்ணோம் அப்படின்னு பண்ணுறவங்களுக்கு இது ஓகே. புதுசாக பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் இந்த டயட்டு. இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு எக்கு பற்றி நான் சொல்கிறேன்னா, எக்கு வந்து நம்ம வாரத்தில் 6 எக்கு தான் எடுக்கணும். நம்ம வந்து இதை வந்து ஒரு நாளைக்கே 6 எக்கு தான் எடுக்கிறோம். அப்படி நம்ம 6 எக்கு எடுக்கிற வரைக்கும் தான் நம்ம ஹெல்த் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கே 6 எக் எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் இருக்குது, ஸ்ட்ரோக் வர ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம பார்த்து தான் இதை வந்து இந்த டயட்டை பண்ணணும். இது யாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ண விரும்பலை, என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் இது. ஒரு நாள் 2 நாள் ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம நார்மல் கலோரி மெயின்டைன் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் நல்லது. ஏன்னா இதில் வந்து ஹெல்த்தியான எதுவுமே இல்லை. வெறும் எக்கில் என்ன இருக்குது, ப்ரோட்டீன் தான் இருக்குது. அதுவே நம்ம நார்மல் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு அதில் எடுத்தால் வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கும். விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாமே கிடைக்கும். இதில் வந்து ஒன்றுமே கிடைக்காது. ஜஸ்ட்டு வெயிட் லாஸ் மட்டும்தான் ஆகுமே கண்டி நம்மளுக்கு தேவையான மினரல்ஸ் எதுவுமே போகாது. விட்டமின்னு, ப்ரோட்டீன் மாத்திரம் தான் வரும். மற்றபடி நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து உடம்புல நம்மளுக்கு சேராது. அதனால் இந்த டயட்டை வந்து ஆன வரைக்கும் 1 to 3 டேஸ் பண்ணுறது என்னுடைய சஜஷன்னு பாருங்கள். இந்த டயட் நான் வந்து 2 டேஸ் தான் பண்ணியிருக்கேன். 2 டேஸ் 2 கேஜி லாஸ் ஆச்சு. அதே போதும்னு நான் இது பண்ணிக்கேன். ஏன்னா என்னால் நெக்ஸ்ட்டு மேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா ஃபுல் டல் ஆகிடுது, ப்ளஸ் ஹெட்டேக் ஜாஸ்தி ஆகுது. அதனால் என்ன பண்ணேன்னா இந்த டயட்டை நான் 2 டேஸோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நார்மல் ஃபுட்டுலேயே நான் வந்து பண்ணலான் இருக்கேன். அதாவது இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங்கோ பண்ணுறேன், இல்லைன்னா ஜிஎம் டயட் இருக்குது, அந்த மாதிரி கூட பண்ணேன். நான் லோ கார்ப் டயட்டும் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஜென்ரலாக. அதே வேணாலும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் விடுறேன். அந்த மாதிரி எடுத்தால் என்னுடைய சஜஷன் ஓகே. ஏன்னா நார்மல் ஃபுட்லேயே நம்ம வந்து கம்மி பண்ண முடியுன்றவாசி அதே நம்ம பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு தான் நான் இந்த எக் டயட்டை எடுத்தது.
போதும் 2 கேஜி லாஸ் ஆச்சு, இதே போதும்ன்ட்டு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் இந்த டயட்டை. பாருங்கள், நான் மதியத்துக்கும் அதே மாதிரி 3 எக்கு, ஓட்ஸு, ஒரு ஆப்பிள் எடுத்துக்கினேன். இது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க பண்ணணுன்ற இந்த டயட்டே அவசியம் இல்லை. நார்மல் ஃபுட்லேயே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலான்றதை நான் பின்னாடி வர வீடியோவில் போடுறேன். ஜெபாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஓட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டே 1ல் வந்து நான் வெறும் நார்மலாக உப்பு போட்டு வேக வச்சு குடித்தேன். இதில் வந்து பால் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிவிட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது பாதாம், முந்திரி, பேரிச்சப்பழம் அது 3த்தையும் கொஞ்சம் போட்டுட்டு சாப்பிட்ருக்கேன். உங்களோட விருப்பம் இதில் ஆப்பிள் கட் பண்ணி போட்டு சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். நான் ஆப்பிள் செப்பரேட்டாக சாப்பிட்டேன். அவ்வளோதான் இந்த டே 2 உடைய ஃபுல் டயட்டு. அன்றைக்கி வந்து நான் 7500 வந்து ஸ்டெப் நடந்திருக்கேன். என்னுடைய வெயிட் ரிசல்ட் பாருங்கள் என்ன வந்திருக்குன்ட்டு. 70 கேஜி. டே 1ல் வந்து 71 இருந்தது. இப்போ டே 2ல் வந்து 70 கேஜி, அதாவது 1 கேஜி லாஸ் ஆகிருக்கு. 1 2 2 3 4 கேஜி லாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கலோரிஸை மெயின்டைன் பண்ணுறவங்க தாராளமாக இதை பண்ணலாம். இல்லை நம்ம புதுசாக பண்ணுறேன்றவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக இது செட் ஆகாது. வெயிட் குறையும், பட் அவங்களால நெக்ஸ்ட்டு வந்து விட்டுட்ட மேலே மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெபாஸ் லைஃப் ஸ்டைலை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.